போய் மெயினாக வந்து சாப்பாடுலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. மதுரை அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சித்திரத்தில் நெருங்க போகுது. இந்த நேரத்தில் உங்க படம் வந்திருக்கு, இந்த வைபெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க. எனக்கு திரும்ப என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. மக்களோட அன்புக்கு திகச்சு போயிருக்கு. லவ் கான்செப்டா பாக்குறவங்க மதுரையோட சாயல்ல ஒரு ஜல்லிக்கட்டு சிலம்பம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா வரக்கூடிய காலங்கள்ல? உங்க கதை எனக்கு ஏதாவது சூட் ஆகிற மாதிரி இருக்கு சார். கண்டிப்பா எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு சார். வெல்கம் டு மதுரை. எப்படி இருக்கு சார் இந்த மொமெண்ட் மதுரைக்கு வந்தது? இயக்குனர் நடிகராக கதைக்களம் வரிசையா பண்ணிட்டு இருக்கீங்க. நாளுக்கு நாள் வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? எப்படி இருக்கு சார்? ஆடியோ கட் பண்ணதும் மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் உச்சி வெயிலுக்கு சரியான கூலான படம் இல்லைக்கு எல்லாம் சந்தோஷமா பாருங்க. எதிர்காலத்தை நோக்கிய படம். இந்த படத்தை நினைச்ச அனுபவம் எதிர்பார்க்கலாம். அந்த மைக்கு முடிஞ்சோட எடுத்துக்கோ சார். இப்போ ஏஐயோட அது வந்து 2040 எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு? அப்போ மனிதர்கள் அனுப்புவாங்களா இல்ல மிஷின் அனுப்புவாங்களா அப்படின்ற இடத்த அடுத்து உங்களை சமூக வலைதளத்தில் விஜய் சார் நீங்க அந்த இடத்த ஃபுல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. சார் உங்க நெருங்கிய நண்பர் அஜித் சார் கார்னேஸ் அது போயிட்டு இருக்காரு. மீண்டும் என்ன பிளான் சார் நடிகர்கள் அரசியல் வர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிச்சுட்டு எல்லாரும் நடிச்சுட்டு மக்கள் வந்து அரசியல் பண்றாங்க. அது என்ன அரசியலுக்கு வரும்? ஆடியோ மட்டும் கட் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஒரு ஓட்டம் நல்லா சரிங்க சார். நம்ம நல்லா இருந்தாலே சமுதாயத்துக்கு நீங்க நல்லது பண்ணணும்னா ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே நீங்க சமுதாயத்துக்கு கரெக்டா ஒழுங்கா பார்த்துக்கிறது நல்லபடியா போட்டோம். உனக்கு பிடிக்க நல்லா நல்லா செய்வாங்க. ஒவ்வொரு படத்துல உங்க டைலாக் வந்து பேசி பொருளா இருக்கு. இந்த படத்துல எந்த டைலாக் பேசி பொருளா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் அந்த இடத்துல ஷூட் பண்ண இடத்துல இல்ல டைமிங்ஸ்ல? எனக்கு இவருக்கு ஒரு பேஸ் ஆஃப் சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அது ஒரு இடத்துல கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் வந்து ஒரு போராடி பேசுவேன். அதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. 2 சீன் வந்து படத்தோட ஹைலைட்டா இருக்கும். எனக்கு அதுல ஒரே ஒரு அதுல ஒரே மறக்க முடியாத அனுபவம்னா அந்த சேலஞ்ச் சீன்ல வந்து சார் எனக்கு வந்து எப்படி கேமரா பேஸ் பண்ணிட்டு நடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு எப்பவுமே கடைசி வரைக்கும் எல்ஐகேல வந்து சீமான் சார் நடிச்சிருக்காங்க. அது வந்து அவங்களோட அரசியல் அவங்களுக்கு ஒரு கேள்வி எதுவும் வந்துச்சு. இந்த படத்துல நடிச்சதோ இங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தது அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்? ஆக்சுவலா எனக்கு எப்பவுமே மதுரைக்கு வர தெரிஞ்சது மீனாட்சி அம்மன் கோவில் போகிறதுக்கு. இன்னைக்கு போக முடியலை, ஏன்னா டைம் இல்லை. ஆனால் மதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பு பார்த்து ஐம் ஆல்சோ ரியலி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லாருக்கு விஷுவல்ஸ் பார்த்தா 2040 இருக்கும். ஆனால் ஐ திங்க் கான்செப்டுவலி எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஏன்னா லவ் கான்செப்ட்ங்கிறதுனால ஐ திங்க் எவ்ரிபடி வில் ரியலி என்ஜாய் அண்ட் ரிலேட். மதுரை அப்படின்னா மீனாட்சி தான். இங்கே மகேர் கட்சி காலேஜ் வந்து உங்க கையிலேயே நல்லா அந்த ஒரு ஐடல் கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பெண் அந்த கடவுள் அதை விட அத்தனை பெண்கள் வந்து அவங்களோட சந்தோஷத்தை அவங்க முகத்தை பார்க்க முடியும். சந்தோஷம் சார். படத்துல சீமான் சார்
சீமான் சார் சீமான் சார் அவர் கூட நடிச்ச அவரோட அனுபவம், அவரோட நடிச்ச அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவர்கிட்ட திரும்ப நிறைய கத்துக்கலாம். அவர் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறாரு, என்னென்ன விஷயம், யார் யாருக்கு கிட்ட என்னென்ன பேசணும் அதை பேசுவார். இப்போ எனக்கு சினிமா தெரியும்னா என்கிட்ட சினிமா மட்டும் தான் பேசுவார், என்கிட்ட அரசியல் பேச முடியும். அவங்க அரசியல் பணியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அரசியல் மட்டும் தான் பேசுவார், சினிமா பேச மாட்டார். இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் அண்ணன் கிட்ட இருக்கு. அதெல்லாம் நிறைய. இந்த ரோல் எப்படி ஒத்துக்கிட்டார் சார்? டேரக்டர் தான் எதை கன்வின்ஸ் பண்ணுவார். லவ் டுடே மாதிரி ஒரு படம் எப்ப